குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு பிப்ரவரி மந்த் பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களும் நிறைய மாற்றங்களோட ஒரே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய மகரத்திலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு டேட்ஸில் மாறுறாங்க. ஸோ எல்லா கிரகங்களும் மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒவ்வொரு டேட்ஸ்லையும் ஒவ்வொருத்தர் மாறுறாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி மகரத்திலேருந்து சுக்கிரன் கும்பத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு மேலே சூரியன் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி செவ்வாய் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறாரு. ஸோ எல்லாருமே ஒரு பவர் பேக்டாக ஒவ்வொரு பாவத்துக்கு மாறும்போது பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிப்ரவரி மந்த் எல்லாமே மகரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்தெந்த ராசிக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களோட பிப்ரவரி மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தான் எடுக்கக்கூடிய முயற்சி, ஏன்னா 1-8க்குரிய செவ்வாய் நம்மளுடைய 10ஆம் இடத்துல இருக்குது. பொதுவாக 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தையும் தவிர அது ஒரு கர்மஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த இடம் சொல்லும்போது ரொம்ப குழப்பங்கள் நிறைந்த ஒரு இடம் சொல்லலாம். ஏன்னா கர்மாவை பற்றி கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு இல்லையா? அப்போது 1ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய எடுக்கக்கூடிய முயற்சி, நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு சிலது நமக்கே ஆப்போசிட்டாக போகும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஸோ 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் கர்மம். ஸோ இந்த ஜீவனத்தையும் குறிக்கிறது 10ஆம் இடம் தான். நம்மளுக்கு ரெகுலராக வருமானம் வரக்கூடிய இடத்துல நாமளே ஒரு செயல்களை வேண்டாம் அப்படின்னு விடக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ அந்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஸ்தானத்திலிருந்து ஒரு மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்க போகுது. அந்த காரியங்கள் நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கா அப்படிங்கிறது நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நிதானித்து இது பண்ணணும். ஏன்னா மேஷ ராசி லக்னத்துக்கு இந்த 2025 உங்களுக்கே தெரியும் விரைய சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே விரயம் இல்லாமல் சுப விரயங்களாக மாறிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அசுப விரயங்கள் நடக்காமல் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். குடும்பத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே இப்போது 2ஆம் இடம் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய சுக்கிரனும் இப்போ 10ஆம் இடத்துல இருக்கார். கணவன் மூலியமாக வருமானங்கள் வரக்கூடிய ஒரு ஸ்தானம். அவர் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இருக்குன்னே சொல்லலாம். அப்போது இவ்வளோ நாள் இருந்த கருத்து வேறுபாடுகள்லேருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு தருணம் இந்த மேஷ ராசி லக்னத்துக்கு இருக்குது. அடுத்ததாக செய்யக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும், நீங்கள் போகக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், இதில் ஒரு அப்கிரேடேஷன்ஸ் வரக்கூடிய நிலைமை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் நிதானித்து யோசித்து முடிவு பண்ணணும். ஏன்னா லக்னாதிபதி 8ஆவா இருக்கிறனால அந்த பிரச்சனை நமக்கு தொடரவே கூடாது. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில் விரைய சனியாக இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நிதானித்து பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யோசித்து பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரியான பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, லக்னம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா தலை. ஸோ முடி வெட்டுறவங்களுக்கு, இந்த முடி மொட்டை அடிக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தான தர்மம், ஒரு 150 ரூபா 200 ரூபா பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்தில் உங்களுடைய 8ஆம் இடமும் லக்னமும் ஒரு நல்ல செயல்பாடுகளை யோசித்து அந்த திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் மேம்பட எங்களுடைய வாழ்த்துக்கள்.